உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் சொல்ல போனா நான் அவரை லவ் பண்றேன். அதே மாதிரி சூர்யாவுக்கும் என்ன பிடிக்கணும். அவர் மனசுல எனக்குன்னு ஒரு இடம் கிடைக்கணும். மாரியோட இடத்துக்கு மாற்றா அவர் என்ன ஏத்துக்கணும். நீ சொல்றது எல்லாமே கரெக்ட் தான் துர்கா. நான் சூர்யா கிட்ட பேசுறேன். மேடம் இல்ல நீங்க என்ன தப்பா எடுத்துக்காதீங்க ப்ளீஸ். கட்டாயப்படுத்தி அவர் மனசை மாத்த வேண்டாம் மேடம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. அவர் மனசுல நான் இடம் பிடிச்சு காட்டுறேன். அவர் மனசுல நான் இடம் பிடிச்சதுக்கு அப்புறம், அவர் மனசார என்னை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் உங்க ஆசையை நிறைவேற்றுங்க. ரொம்ப சந்தோஷம் துர்கா. எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. ஆரம்பத்துல மாரிய கூட சூர்யாவுக்கு பிடிக்காம தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் மாரி மெல்ல மெல்ல சூர்யா மனசுல அசைக்க முடியாத இடத்தை பிடிச்சிட்டான். நான் என் மனசார சொல்றேன், மாரியோட வெற்றிடத்தை கண்டிப்பா ஒன்னாலதான் நிரப்ப முடியும். நீ அதை செஞ்சு முடிப்ப. அதுக்கு மாரியே உனக்கு துணையா இருப்பான். தேங்க்ஸ் மேடம். குட் நைட் துர்கா. குட் நைட். வாங்க இன்சே. வாடி வா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வா துர்கா, உட்காரு. நான் தான் உன்னை பூஜையில கலந்துக்க வர சொன்னேன். நீ வந்து வாங்கிக்கம்மா. நல்லது. அப்ப நான் கிளம்புறேன். வரேம்மா. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. குருஜி, வீட்ல நடந்த பூஜையில
துர்கா உடம்புல மாறி இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? சீக்கிரமா சொல்லுங்க குருஜி, ஒரே டென்ஷனா இருக்குது. நீங்க சந்தேகப்பட்டது சரிதான். பூஜைக்கு வந்த அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருக்கிறது அவளுக்கு சொந்தமான உயிரே இல்லை. ஒரு மரணம் அடைஞ்ச பொண்ணோட உயிர் தான் அந்த உடம்புக்குள்ள இருக்கு. குருஜி, மரணம் அடைஞ்ச பொண்ணோட உயிர்னு சொன்னீங்களே, அந்த பொண்ணு யாருன்னு சொல்ல முடியுமா? உங்க வீட்டு ஹால்ல ஒரு போட்டோ இருக்குல்ல, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணு தான். என்னது? துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியா? மாரியோட உயிர் எப்படி துர்கா உடம்புக்குள்ள போச்சு குருஜி? ஒண்ணுமே புரியலையே. ஆமா குருஜி, நீங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. தப்பு நடந்து போச்சு. என்ன குருஜி சொல்றீங்க? சித்திரகுப்தன் செய்த தவறால உங்க வீட்டு பொண்ணு மாரியோட உயிர் தவறுதலா பறிக்கப்பட்டிருக்கு. சிஸ்டர், அப்ப நீங்க கத்தியால குத்துனதுனால மாறி சாவல போல இருக்குது சிஸ்டர். மாரியோட பாவ புண்ணிய கணக்க பார்க்கும்போது மாரிக்கு இழைக்கப்பட்ட தவறு கண்டுபிடிக்கப்பட்டு மாரி தான் கணவனையும் குழந்தையும் காப்பாத்த யமனோட போராடி மீண்டும் பூலோகத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார். ஐயோ, என்ன குருஜி நீங்க சொல்றதையெல்லாம் பார்த்தா ஏதோ சினிமா படத்துல வர கதை மாதிரியா இருக்குது. அப்போ துர்கா உடம்புக்குள்ள இருக்கிறது மாரியோட உயிர்னா, அப்போ அவ மாரி அதன நடந்துக்கணும். அப்படி அவ நடந்துக்கலையே. நீங்க கேக்குறதும் சரிதான். இப்ப துர்காவா இருக்கிற மாரிக்கு அவளுடைய பழைய ஞாபகம் வர்றதுக்கு மாரி உபயோகப்படுத்தின முக்கியமான ஒரு பொருளை துர்கா தொடணும். அப்படி தொடும்போது துர்கா உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வரும். தொடணுமா? குருஜி, அது என்ன பொருள்? அது தேவ ரகசியம், மறைக்கப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், வர்ற அமாவாசைக்குள்ள துர்கா அந்த மாரிக்கு சொந்தமான பொருளை தொட்டுட்டா அவ உடம்புல இருக்கிற மாரிக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்துடும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.